ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாலின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். எனக்கு ஒரு தரமான 1 பாட், அதாவது குக்கர்லேயே வச்சு பாவ் பஜ்ஜி மசாலா எப்படி செஞ்சிடலாம் ஒரே இதில் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு 2 டீஸ்பூன் பட்டர், 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்ல தாளிப்பு வந்த பிறகு 1 வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அது நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளியை மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி அதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்து உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இதில் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடயே மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா, இது எவரெஸ்ட் பிராண்டு, கடையில் வாங்கினது தான். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்சது. இதோட ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 1/4 கப்பு பட்டாணி, இது சீசன் இருக்கும்போது வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் நான் சேர்த்துருக்கேன். 1 கேரட், 2 உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1 கொடை மிளகாய், கேப்சிகம், ஒரு 10 பீன்ஸு அதையுமே வெட்டி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு இந்த காய்கறியெல்லாம் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா இது பட்டர்ஃப்ளை க்யூட் 5.5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. இப்போ இதில் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிச்ச உடனே குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 4 விசில் மட்டும் வச்சுக்கிட்டேன். 4 விசில் வச்ச பிறகு திறந்து பார்த்தா சூப்பராக ரெடியாக இருக்கும். காய்கறி எல்லாம் நல்லா வெந்து இருக்கும். இதை திறந்து ஒரு மேஷர் வச்சு இது மாதிரி மேஷ் பண்ணி விடுங்க. நல்லா மேஷ் பண்ண பிறகு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி போடணும். இதோட ஒரு புளிப்புக்காக ஒரு லெமன் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3/4 லெமன் தான் சேர்த்தேன். நீங்கள் உங்கள் புளிப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது பட்டரியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு 2 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.